அசோகபுரம் என்பது காஞ்சிபுரத்தில் இருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு சிறிய ஊர். அது அந்த காலத்தில் அசோகர் ஒரு தர்ம ஸ்தம்பம் அங்கு நட்டியிருந்தார். ஒரு ஸ்தூபம் ஒன்று அங்கு இருந்தது. அதன் பின் காலத்தில் அதுவும் அழிந்து விட்டது. அப்போ இருந்தது. அந்த அருமையான எக்கால் செஞ்சது, துருப்பிடிக்காத எக்கால் செஞ்சது. அதை தட்டி பார்த்துக்கிட்டு போறாங்க. குண்டோதரன் சொல்றாரு, இதெல்லாம் உடைச்சி கிடச்சி எடுத்தான்னா 1000 10,000 வாழும் வேலும் செய்யலாம். அதை விட்டுட்டு வீணா ஸ்தூபம் அது இதுன்னு நட்டுறாங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு வருவார். அப்போ ஆயனர் சொல்றார், எனக்கு என்னமோ அந்த சண்டையே பிடிக்கல. எத்தனை பேருக்கு தொல்லையை கொடுக்குது, எத்தனை பேருக்கு தொந்தரவு, எவ்வளவு தீமைகள், எத்தனை உயிர் நாசம் அப்படிங்கிறார். ஆனா குண்டோதரன் உடனே சொல்றாரு, குருவே நீங்க அப்படியும் சொல்லிட முடியாது. எத்தனை கஷ்டங்கள் வருது, எவ்வளவு அநியாயமான அரசர்கள் உருவாகி வர்றாங்க, அழிவுக்காகவே வேலை செய்யறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் தண்டிக்கணும்னா நல்ல கிங் வரணும், அவங்களும் ஒரு போராடி தான் ஜெயிக்க முடியும். அதனாலதான் சண்டைகள்லாம் நடக்குது. அதை நம்ம வெறுத்து பேச முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே ஆயனருக்கும் சிவகாமிக்கும் ரொம்ப ஆசையோட பாக்குறாங்க. குண்டோதரன் எவ்வளவு நல்லா பேசுறான் அப்படின்னு நினைச்சு பேசுறாங்க. இப்ப அப்படிங்க நடந்து ஒரு புத்த மடாலயத்துக்கு சேர்றாங்க. இப்பவே புத்த மதம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சா, அதனால புத்த மடாலயத்துல ஆட்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, பிட்சுக்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஒரு வயோதிக பிட்சு தான் அவங்கள வரவேற்கிறாங்க. நாகநந்தி பிட்சு அவரை பார்த்து சொல்றாங்க, இவங்களுக்கு ஒரு இடம் கொஞ்சம் ஒதுக்கி கொடுக்கணும், ஒரு 2 நாளைக்காவது தங்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சரின்னு சொல்றாரு. இப்போ நாகநந்தி சொல்றாரு, நான் சில காரியங்கள் நான் செய்தது பெசகா போச்சு, நான் அதை சரி பண்ணணும், ஒரு 2 நாள் நான் இருக்க மாட்டேன், குண்டோதரனை வச்சுக்கிட்டு நீங்க இருங்க, அப்புறம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆயனர்கிட்டையும் சிவகாமிகிட்டையும் சொல்லிட்டு போறாரு. இப்போ ஆயனரும் சிவகாமியும் மடாலயத்துக்குள்ள இருக்காங்க. குண்டோதரன் வெளியில இருக்கிற இடத்துல நான் படுத்துக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. அப்போ ராத்திரியா குண்டோதரன் கத்துறாரு, ஐயோ என் குதிரையை தூக்கிட்டு போறாரு நாகநந்தி அப்படின்னு கூப்பாடு போடுறாரு. ஆயனர் சொல்றாரு, உன்னுடைய குதிரையா அது, நீயே இன்னொருத்தட்ட அடிச்சுட்டு வந்தது தானே அப்படின்னு சிரிக்கிறார். இல்ல நான் அவரை போய் பார்த்துட்டே வரேன்னு அவரு ஓடி போயிடுறாரு. அவங்கள போய் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தான்னா சாயங்கால நேரம் ஓடிட்டாரு அப்படின்னு பாக்குறாங்க. கொஞ்சம் இருட்டிட்டு மழை இருட்டிட்டும் இருக்கு. இப்போ நிறைய பேர் ஓடுறாங்க தெருவுல, போர் வீரர்களா ஓடுறாங்க, குதிரைகள்லாம் தறிக்கிட்டு ஓடுது, அவங்க பிடிச்சிருக்கிற கொடிகள் இதெல்லாம் கிழிஞ்சு தொங்குது. இதெல்லாம் பார்த்த உடனே ஆயனர் சொல்றாரு, போர்க்களத்துல இருந்து தப்பி போறவங்க போறாங்கப்பா, அதான் இந்த மாதிரி தெரியுது அப்படின்னு மகாட்ட சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் கலக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இங்க வந்துட்டுமே, நம்ம பாட்டுல அங்கே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தகப்பன மகளும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அதெல்லாம் ஓஞ்சி போகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல காலையில நேரத்துல இப்போ நிறைய கூட்டமா வீரர்கள் போறாங்க. இது பல்லவ வீரர்கள் அப்படின்னு ஆயனர் சொல்றாரு. இவங்க ரிஷப கொடியும் பிடிச்சிட்டு மாமல்லருக்கு வாழ்த்து சொல்லிட்டு ஏக தடபுடலா போறாங்க. துர்வி நீதனுக்கு அழிவு நிச்சயம், இதோ அழிவு அப்படின்னு கத்திக்கிட்டு விடாதன்னு போறாங்க. அதை பார்த்த உடனே இவர் சொல்றாரு, அப்போ இவங்க ஜெயிச்சிட்டாங்க போல நம்ம ஆட்க, அவங்க நம்ம பல்லவ படைதான் இப்ப திரும்பி காஞ்சிபுரம் போயிட்டு இருக்காங்க போல, அல்லது அந்த தோத்து போனவங்களை விரட்டிட்டு போறாங்களோ என்னமோ அப்படின்னு ஆயனர் சொல்றாரு. அப்போ சிவகாமிக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை மாமல்லரும் இதுல வருவாரோ அப்படின்னு. அவ சொல்லி நினைச்சு பார்த்துட்டே இருக்கும் போதே ஒரு குதிரை ரொம்ப ஸ்பீடா வந்தது. அந்த இடத்துல டக்குன்னு பிரேக் போட்ட மாதிரி நிக்குது. மாமல்லர் தான் அதுல உட்கார்ந்து இருக்கிறாரு. சிவகாமி அப்படியே அவரை பாக்குறா, அவரும் பாக்குறாரு. ஆனா அவரோட ஆத்திரமான அவரோட ஒரு பார்வை பார்த்துட்டு அவர் போயிடுறாரு. சிவகாமிக்கு கவலையா போயிருச்சு. ஐயோ, அவர் அங்கேயே இருக்க சொன்னாரு, அதனால அவர் ரொம்ப கோபமா போறாரு அப்படின்னு நினைக்கிறார். அப்ப பின்னாலேயே பரஞ்சோதியும் போறாரு. அவர் இவங்களை பார்க்கவே இல்லை, அவர் பாட்டுல ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் கண்ணபிரான் வராரு தேர் ஓட்டிட்டு. அவரை நிறுத்த சொல்ற. அவர் நிறுத்தி பாக்குறாரு, என்ன ஏன் இங்க வந்துட்டீங்க தங்கச்சி அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அடடா, நாங்க வந்தது தப்புதான், நீங்க மாமல்லர்ட்ட சொல்லிருங்க அப்படின்னு மட்டும் சொல்றாரு. அவர் நிக்க நேரம்ல, நாங்க போறோம், அவர் தப்பிச்சு ஓடுறவங்களை எல்லாம் புடிச்சிட்டு வர போறோம், போயிட்டு வரோம் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. இப்போ குண்டோதரன் வர்றாரு. பழையபடி எங்கேயோ சுத்த போனாரே அவர் வர்றாரு. என்ன மாதிரி சண்டை நடந்ததுன்னு பாத்தீங்க, புள்ளலூர்ல நடந்தது இந்த யுத்தம். புள்ளலூரை கதிகலங்கி போச்சு. மாமல்லரும் பரஞ்சோதியும் ஓடின ஓட்டத்தை பார்த்தா அடேயப்பா, திருமால் மாதிரி தான், சக்கராதயத்தை உபயோகிக்கிற மாதிரி சுற்றி சுழன்று எத்தனை பேரையும் தூக்கி அடிச்சு தள்ளினாங்க பாத்துக்கோங்க அப்படின்னு அவர் ரொம்ப பெருமையா சொல்றாரு. என்னென்ன சாகசமோ செஞ்சாங்க, அவ்வளவு நல்லா இருந்தது. யுத்தத்தை பார்க்கும்போது எவ்வளவு கெட்டிக்காரங்களா இருக்காங்க நம்ம ஆளுக்க அப்படின்னு எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சுமா அப்படிங்கிறாரு. இப்போ இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சு வச்சதே நம்ம மகேந்திரவர்ம பல்லவர் தான். மகேந்திரவர்மர் பெரிய ராஜதந்திரி. அதனால அவர் என்ன செய்யறாரு, ஒரு யுத்தம் ஏதாவது ஒண்ணு சின்னதா நடந்தாதான் எல்லாரும் ஒரு உற்சாகமா இருப்பாங்கன்னு ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு. அதே நேரத்துல அந்த துர்விநீதன் சளுக்கிய படைகளுக்கு ஒத்தாசை பண்றதுக்காக படை பலங்களை எல்லாம் நிறைய திரட்டி வச்சிருக்கிறார். அதனால அவருக்கு நாகநந்தி எழுதின மாதிரி ஒரு இது எழுதி அனுப்புறார். உடனடியா புறப்பட்டு காஞ்சிபுரத்தை தாக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு. இப்போ அவர் ஓட்டிட்டு வேகமா வந்துட்டார். அப்படி வேகமா வர்றவங்களை தாக்குறதுக்கு மகேந்திரவர்மர் என்ன செய்யறாரு, மாமல்லருக்கு ஒரு நோட் எழுதி அனுப்புறாரு. உடனே நீ போய் அவங்கள தாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒற்றற்ற சொல்லி அனுப்புறாரு.
பரஞ்சோதிக்கும் சொல்லி எல்லாரையும் அங்க போய் தாக்க வச்சிடுறாரு. இப்போ ஒரே கல்ல 2 மாங்காய். மாமல்லரோட வேகத்தையும் அங்க காட்ட வச்சாச்சு, அதே நேரத்துல துர்விநீதனையும் அடக்கியாச்சு. இப்போ புலிகேசிக்கு கொஞ்சம் பவர் குறைஞ்சு போச்சு. மக்களுக்கும் என்னாச்சு, ஜனங்களுக்கும் அடடா நம்ம ஆட்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நிச்சயமா யார் வந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு மக்களுக்கும் ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. இவ்வளவு தூரம் இருந்தாலும் மகேந்திரவர்மர் நிம்மதியா அங்க இருக்கல, காஞ்சிபுரத்துக்குள்ள இருக்கல. அவர் புறப்படுறாரு. உடனே ஒரு 1000 வீரர்களோட வர்றாரு. ஏன்னா மகனை அனுப்பியிருக்கோம், என்ன ஆச்சோன்னு ஒரு பயம் உண்டு அவருக்கு. அதே நேரத்துல மாமல்லர் அவங்க அப்பாவை பார்த்த உடனே கோபத்தோட கேட்கிறார், ஏன் நீங்க வந்தீங்க, என்ன நம்பி இதை விடக்கூடாதா அப்படிங்கிறார். உடனே நீ போய் துர்விநீதனை விரட்டிட்டு வா, அது குறிப்பிட்ட தூரம் மட்டும் சொல்றாரு, அவ்வளவு தூரம் மட்டும் நீ விரட்டிட்டு வந்துடணும், சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்டுட்டு நாகநந்தியை இப்ப தொடர்றார். ஏன்னா நாகநந்தி தான் அத்தனைக்கும் விஷம், அவரை தொடர்றது தான் நம்ம முக்கியமான வேலை அப்படின்னு தொடர்ந்து போறார். நாளைக்கு சொல்றேன்.